இந்திய தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற எம்பிக்களுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் அந்த பாராளுமன்ற குழுவுடைய தலைவராக பிரியங்கா காந்தி அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தொலைக்காட்சியெல்லாம் வெளியிடுது. உடனே எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறாங்க. ராகுல் காந்தியில் பிரதமராக வருவார்னு எதிர்பார்த்தோம். இப்போ தலைவராக பிரியங்கா காந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அப்போ ராகுல் காந்தி ஏன் பிரதமராக வரலையா அப்படிங்கிற கேள்வி நாட்டு மக்கள்கிட்ட வருது. உடனே அடுத்த செய்தி வருது, ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்று இந்த இந்திய திருநாட்டை இந்த காங்கிரஸுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி எப்படி வழி நடத்தணுங்கிறத அவர் அவருடைய ஆலோசனை பேர நடக்கும். பிரதமராக பிரியங்கா காந்தி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்து வருது. உடனே மக்களுக்கு இன்னொரு கேள்வி வருது, அப்போ பிரியங்கா காந்தி தேர்தலில் நிற்கலையே, ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினராக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு அடுத்த முறை பதில் வருது, இல்லை ராகுல் காந்தி 2 இடங்களில் போட்டிட்டார்ல, அதில் 2லையுமே வெற்றி பெற்றுட்டார்ல, ஒரு இடத்தை அவர் ராஜினாமா பண்ணித்தான் ஆகணும். அப்படி அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய இடத்துல பிரியங்கா காந்தி அவர்கள் நின்று வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படி இருக்கிறப்ப அடுத்த மக்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுடைய தலைமையில் பிரதமர்ங்கிறது முடிவாயிடுச்சு, கூட்டணி மந்திரி சபையா தனி காங்கிரஸுடைய மந்திரி சபை அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப இல்லை இல்லை, இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும், வெற்றி பெற்ற அனைத்து கட்சிகளுக்கும் மந்திரி சபையில் இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வந்த உடனே இந்திய மக்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு செய்தி என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியா கூட்டணியுடைய தலைமையான திமுக தலைமையிலான தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ ராகுல் காந்தியுடைய ஆலோசனை அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பெறப்படும். அது மட்டும் இல்லாமல் சோனியா காந்தி அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், அதே போல சரத்பவார், உத்தம் தாக்கரே, டி ராஜா, சீதாராம் யெச்சூரின்னு சொல்லி இப்படி எல்லா கட்சி தோழர்கள், அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள், இப்படி அனைத்து தலைவர்களுடைய ஆலோசனையை நிச்சயமா பெற்று எல்லாருடைய ஒத்துழைப்போட கூட்டு மந்திரி சபை தான் அமையும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு செய்தி பரவலாக என்ன வருதுன்னா, ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட திருமதி கனிமொழி அவர்கள், ஆர். ராசா அவர்கள், தயாநிதி மாறன் போன்ற முக்கிய எம்பிக்களும் இந்த இந்தியா கூட்டணியுடைய 2024 அமைய போற புதிய பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக நிச்சயமா வருவாங்க. அவங்க மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கும் அதில் அங்கம் வகிப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக போன்ற அனைத்து கட்சிகளுமே அந்த கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்படி இந்த செய்தியை எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு ஒரு 4 பேர் ஒரு டேபிளில் உட்காந்து கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் அப்துல்லா, இன்னொருத்தர் நாராயணன், இன்னொருத்தர் அலெக்ஸ், இன்னொருத்தர் ராமச்சந்திரன். 4 பேர் பேசுகிறப்ப அப்துல்லா வீட்டில் விருந்து தயாராகுது. உடனே அப்துல்லா சொல்கிறாரு, அவருடைய மனைவியை கூப்பிட்டு, நான் நல்ல செய்தி ஓடிட்டே இருக்கு, தொலைக்காட்சி பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு, இப்போ என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அந்த நாராயணன் சார் கொஞ்சம் முகம் மாறுது. உடனே அந்த அம்மா சொல்லுது, அண்ணே கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக தனி பாத்திரத்தில் வெஜிடபிள் பிரியாணி ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் ஒரே டேபிள் தான், ஆனால் உங்கள் உணவு நீங்கள் விருப்பப்படி பியூர் வெஜிடேரியன் தரேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னோன்னே அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. உடனே அலெக்ஸ் பார்க்குறாரு, அண்ணே நீ உங்களுக்கும் எல்லா சாப்பாடும் கொடுப்போம், ஆனால் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்கள கேக் ஐட்டம், அந்த கேக்கு பிரெட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமச்சந்திரன் பார்க்குறாரு, அப்போ எனக்குன்ற விசேஷம் என்ன ஒன்று அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்துல்லா சொல்கிறாரு, அப்பா இது 3மே உங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு. இந்த ராமச்சந்திரன் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமாங்க, அந்த முக்குளத்துக்கு நான் சகோதரன்ல ராமச்சந்திரன், அதனால
எனக்கு வந்து மட்டன் பிரியாணியும் வேணும், வெஜிடபிள் பிரியாணியும் வேணும், அதே மாதிரி என்ன இந்த கேக் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே நான் திருப்தியாக சாப்பிடுவேங்க. டேபிள் தான் ஒன்று, ஆனால் நம்ம சாப்பிட்ற விருந்து வந்து அவங்கவுங்களுக்கு உரிய விருந்து. நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன சாப்பிடணும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நம்ம விரும்புனதை சாப்பிட்றோம், எல்லாரும் ஒரே டேபிளில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ராமச்சந்திரன் சொன்ன உடனே எல்லாரும் கலகலகலன்னு சிரிக்கிறாங்க. சத்தமான சிரிப்பொலி, அங்கே ஒரு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. இந்த மகிழ்ச்சி தாண்டவமான சத்தத்தில் டக்குன்னு கனவு கலைஞ்சிருது. அப்ப கண் விழிக்கிறாரு, பார்த்தா அப்துல்லா இவன நேரம் கண்டது அந்த செய்தி வாசிப்பிலிருந்து, மந்திரி சபை பட்டியலிருந்து, விருந்திலிருந்து, அவர் மனைவி பேசுனது எல்லாமே ஒரு கனவு, ஆனால் மகிழ்ச்சியான கனவு. உடனே மணியை பார்க்குறாரு, அதிகாலை 4 மணி. ஆஹா, அதிகாலை கனவு பழிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்ட கனவெல்லாம் பழிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு. இந்த கனவு இன்னும் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தோஷம். உடனே எழுந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவிட்டு அதை சொல்கிறாரு, நான் இப்படி ஒரு கனவு கண்டேங்கிறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கண்ட கனவு தாங்க உண்மை, பெரும்பாலான ஊடகங்களும் எல்லாம் அதைத்தான் பேசிக்கிறாங்க. இன்னும் 10 நாளில் ஜூன் 4ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டில் இந்த இந்தியா கூட்டணி தாங்க வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைமையில் எல்லா கட்சிகளுமா சேர்ந்த ஒரு மனிதநேயமிக்க மதச்சார்பற்ற ஒரு அமைச்சரவை அமையும். அதைத்தான் நீங்கள் கனவாக கண்டிருக்கீங்க. உங்களுக்கு கனவு இல்லை, நிச்சயமாக நடக்க போகிற நிகழ்வு முன்னறிவிப்புங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே இவருடைய முகத்தில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தாண்டவமாடுது. இந்த செய்தி இவருக்கு கனவாக இருந்தாலும் இன்றைக்கு பலராலும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற நடக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரிய சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்க விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.